வணக்கம் சார். என் பேர் டாக்டர் மொனாலி. செங்கல்பட்டுலேருந்து வரேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நவீன அறிவியல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, அந்த நவீன அறிவியலில் சித்த மருத்துவம் அதோட எசன்ஸை வந்து இழந்துருமோ அப்படின்ற கேள்வி இருக்குது சார். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னீங்க. அதை வந்து சித்த மருத்துவத்தில் எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். முதல் பாயிண்ட் வந்து ஒரு அச்சம். முதல் கேள்வி வந்து எப்போவுமே அந்த அச்சம் எல்லாருக்கும் வரும். அதாவது நவீனமாக வரும் பொழுது, நான் சினிமாவிலேருந்து சொல்கிறேனே, எனக்கு தெரிஞ்ச படம் பேர் மறந்து போச்சு. கமலஹாசன் வந்து ஒரு படம் வந்து முழுக்க டிஜிட்டலே எடுத்தார். அந்த படம் தோற்று போச்சு. பசுபதி, கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் பெருசாக வெற்றி பெறலை. ஆனால் அது ஒரு பெரிய முயற்சி. முழுக்க ஏதோ ஒரு டிஜிட்டல்லே எடுத்தாங்க. டிஜிட்டல் கேமராலே ஏதோ எடுத்தாங்க. மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம். நான்லாம் அந்த படத்துடைய சினிமா ரசிகனுங்கிற இடத்துல போய் படம் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் வந்து தொழில்நுட்பம் வந்து டிஜிட்டல்லே எடுத்த படம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குள்ளேயும் வந்து எப்படி அது எடுக்க முடியும்? நம்ம எல்லாம் வந்து முழுக்க பெரிய பெரிய ரீல் பெட்டிலாம் வச்சுலாம் எடுப்பாங்க. சினிமா உலகமே அதை பற்றி எல்லாம் சும்மா விளையாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் இல்லாமல் சினிமாவே கிடையாது. எவ்வளவு பெரிய அளவில் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ முதல் முயற்சிகள் எப்பொழுதுமே வந்து கண்டிப்பாக அது விமர்சிக்கப்படும், அதுக்கப்புறம் தூற்றப்படும், அப்புறம் கொஞ்ச நாள் ஒதுக்கப்படும், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அரவணைக்கப்படும், அப்புறம் போற்றப்படும். இதுதான் வந்து உலகில் எல்லா விஷயங்களையும் விஷயம். அதனால் நவீன அறிவியலை கொண்டு வந்தால் சித்த மருத்துவம் நசுக்கப்பட்டு விடும், தன்னுடைய தொன்மையை இழந்துரும்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நவீன அறிவியலை என்றைக்கு சுவீகரம் செய்கிறதோ அன்றைக்கி சித்த மருத்துவம் மேலோங்கிடும், ரொம்ப பெருசாக வந்துடும், மிகப்பெரிய அளவில் வந்துடும். இன்னும் அண்டப்படாத அணுக்கமாகாத பல விஷயங்களை வந்து நவீன அறிவியலை வைத்து உள்ளே உடச்சி வெளியே வந்துடலாம். வெளியே வர்றதுக்கு அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை இன்றைக்கே வந்து சித்த மருத்துவ மாணவர்கள் பார்ப்பாங்க. நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை, ஒரு தெரியாத ஒரு சொல், அது வந்து நான் மறக்க மாட்டேன். நான் வந்து 89 90 முதல்ல ஒரு சித்த மருத்துவ மாணவனாக படித்து கொண்டிருக்கும்போது சங்கு பற்பத்துக்கு வந்து ஒரு சங்கு பற்பம் தெரியும் இல்லையா, கடல் சங்கில் வந்து பஷ்பம் செய்கிறதுக்கு, அதுக்கு சங்கினுடைய பொதுக்குணம் அப்படின்னு ஒரு பாட்டு பிடிப்போம். அந்த சங்கினுடைய பொதுக்குண பாடலில் அண்ணாக்கு தூறு போகுங்கான்னு வரும். கதித்த வாதம், அந்த பாடல் முழுசாக ஞாபகம் வர மாட்டேங்கி, கதித்த வாதம் அண்ணாக்கு தூறு போகுங்கான்னு அந்த பாட்டு வரும். நான் படித்தப்போ நான் நவீன அறிவியலை கொண்டு அதை யோசிக்கும்போது, அண்ணாக்கு தூறுனா டான்சிலைட்டிஸ். அப்போ டான்சிலைட்டிஸும் கதித்த வாதம்னு 2 வார்த்தை இருக்குன்னா நம்ம படிக்கிறோம். டான்சிலைட்டிஸ்க்கு காரணம் பீட்டா ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு நவீன அறிவியல் சொல்லுது. அப்போ டான்சிலைட்டிஸை அந்த பாக்டீரியாவால் வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் சரியாகலைன்னா அது அடுத்தாப்பில் அது ஒரு ரொமேட்டிக் ஃபீவராக, ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக, நாட் ரொமட்டாய்டு இல்லை, ரொமேட்டிக்காக வரும், ஆர்த்ரைட்டிஸாக வரும். அது வாதம், கதித்த வாதம். அப்போ சங்கு வந்து ஒரு மிக முக்கியமான அந்த ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸை எதிர்க்கிற மருந்தாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். இப்படி பார்க்குறதே தப்புடா, யோக்கியத்தனம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை போட்ட நண்பர்கள், பெரிய நண்பர், அவங்க ரொம்ப என் மேலே அன்பு உள்ளவங்க தான். ஆனால் இந்த பார்வை தவறுன்னு பதறினாங்க. ஆனால் நான் போய் அதை வந்து நெல்லை மருத்துவக் கல்லூரியில் அங்கே இருந்த மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர்கிட்ட போய், அப்போனா இப்போல்லாம் ரொம்ப சாதாரண டெஸ்ட், அது ஒரு பெட்டி டிஷ்ஷில் வச்சு அது எவ்வளோ காலனி ஃபார்ம் பண்ணுது, எப்படி பண்ணுதுன்னு பார்த்த ரிசல்ட்டில் பார்த்தா சங்கு பற்பம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸுக்கு பொட்டன்ஷியலாக ரிப்பல் பண்ணிச்சு, மிகச்சரியாக அடக்குது. அப்படின்னோடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம். நான் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, மத்தியானம் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என்னமோ அப்படியே அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு நேராக வந்து ஸ்வீடனுக்கு வந்துடுங்க, அப்படியே நோபல் பரிசு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கிற அளவுக்கு கற்பனை மனசுக்குள்ளே ஓடுது. அது இயல்பு தானே, நமக்கு வந்து ஒரு சிறு வெற்றினாலும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி ஆட்டம் போடுறோம். அப்போ எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சரி பண்ணுது, அப்போ ஆனால் டான்சிலைட்டிஸ் சரியாயிடும். டான்சிலைட்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொமாட்டிக்காக ஃபீவருக்கு நீ மருந்தே கிடையாது, வெறும் பெனிடியோர் இன்ஜெக்ஷனும் பென்சிலும் எவ்வளோ காலம் போட்டுட்ருக்காங்க, சங்கு பற்பத்தை வச்சு இதை சரி பண்ணிடலாம். இது என்றைக்கு இருந்த கனவு, 89. அதை சங்கு பற்பத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆஃப் சங்கு பற்பம்னு 90 நான் வந்து ஒரு கட்டுரை எழுதினேன். அதான் முதல் ஆய்வு கட்டுரை எனக்கு. அந்த ஆய்வு கட்டுரை எழுதினப்போ அதை எனக்கு திருத்தி கொடுத்த ஆசிரியர்கள், அதை வந்து படித்த ஆசிரியர், அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆஃப் சித்தா மெடிசனல் பிளான்ட் புக்ஸ்னு ஒரு புக்கே போட்டேன். எத்தனை தாவரங்கள் இருக்குது நம்ம இதில், அந்த தாவரங்களுக்கெல்லாம் எந்தெந்த தாவரத்துக்கு என்ன பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய குணம் இருக்குதுன்னு ஒன்று தொகுத்தானே. இது நான் எழுதினப்போ நான் காலேஜ் முடித்து அப்படியே ஜஸ்ட் ஹவுஸ் சர்ஜன் முடித்த டைமில் எழுதுனது, ஃபஸ்ட் இயரில் எழுதுனது. இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பார்வையில் துவங்கினதுனால நான் எந்த விதத்திலும் சோடை போயிடல, எந்த விதத்திலும் நம்முடைய அறிவியலை வந்து நசுக்கவோ அந்த அறிவியல் வந்து ஒருங்கிறவோ இல்லை. எப்பொழுதும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும், நம்ம தயங்கவே கூடாது.
அறிவியல் இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது. நீங்கள் வரும்போது காரில் வரும்போது ஓலாவில் வந்து கூகுள் மேப் போட்டு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி வர்றதுக்கான விஷயம் அறிவியல் தான். இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறத எல்லோரும் கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அறிவியல் தான். அந்த மைக்கும் அதனுடைய ஊடகமும் இன்டர்நெட்டும் இல்லாமல் உலகம் இல்லை. அப்போது நவீன அறிவியலை நம்ம வந்து ஒரு பிழையாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மை தோள் கொடுத்து தூக்கி செல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எந்த விதத்திலும் சித்த மருத்துவத்தின் பாங்கு தீராது. இதில் என்ன ஒரு அந்த கேள்விக்கு உள்கேள்வி என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தினுடைய புரிதல் இருக்கு இல்லையா, அதனுடைய நல புரிதல், அந்த ஃபிசியாலஜியே டிஃப்ரெண்ட்டாக. அது வந்து நம்மளுடைய உடலை எப்படி பார்க்குறோம், உடல் இயங்கியல்ங்கிறத நம்ம புரிஞ்ச விஷயம் வேறு. நம்ம வந்து 6 கோஷங்கள் மூலமாக அன்னமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு ஒன்றொன்றுக்கும் ஒரு உடலுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவ அடிப்படை நவீன ஃபிசியாலஜி, கைட் அண்ட் ஃபிசியாலஜி அடிப்படையில் இருக்குது நவீன மருத்துவம். அந்த ஃபிசியாலஜி வந்து இதை போய் அழிச்சிடாதா, இந்த புரிதலே தப்புன்னு சொல்லிடாதான்னு நினைக்கிறோம். நெவர், அப்படி வரவே வராது. இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவ அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையிலையோ இல்லைன்னா உடல் தத்துவங்களை உடல் கட்டுக்கள் அடிப்படையிலையோ நம்ம பார்க்குற விஷயத்தை நவீன அறிவியலினுடைய ஃபிசியாலஜியினுடைய அடிப்படையில் இப்படி பொருத்தினோன்னா இந்த விஷயத்தினுடைய இது ஒரு புரிதல், இது இதனுடைய பார்வை வேறுபட்ட பார்வை. உண்மை ஒன்று தானே, ட்ரூத் வந்து ரெண்டாவே வராது, ட்ரூத் ஒன்று தான். அதை பார்க்கக்கூடிய பார்வை அன்றைக்கு இந்த உலகை புரிந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அது மூலமாக அப்படி பார்க்குறாங்க. இவங்க வந்து இன்றைக்கு நவீன ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் வந்த அறிவியல் பூர்வமாக இவங்க பார்க்குறாங்க. ஆனால் கடைசியாக நிற்கிற விஷயம் ஒன்று தான். அதை நீங்கள் நீர்பினிசம்னு கொண்டு வந்தாலும் சரி, அட்டோபிக் சைனசைட்டிஸ் கொண்டு வந்தாலும் சரி, கடைசியில் அது மூக்குத்தண்டுக்குள்ளே ஒட்டி இருக்கிற சளி தானே. அப்போ அதை போர்க்கணும். அப்போது நவீன அறிவியலை துணை கொள்ளும்போது சித்த மருத்துவத்தினுடைய அந்த தத்துவங்கள் மேம்படுமே ஒழிய அது வந்து அழியாது. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்குள்ளே ஒரு சின்ன, எல்லா சித்த மருத்துவர்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சில பேர் வேடிக்கை சொல்கிறாங்க, முன்னோர்கள் சொன்னது முட்டாளா அப்படிம்பாங்க. முன்னோர்கள் என்ன முட்டாளா அப்படிம்பாங்க. நான் முன்னோர்களையும் நிறைய பேர் முட்டாள் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பல அன்றைக்கு அறிவியலில் அன்னைக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தவறு இருந்திருக்கலாம், பிழை இருந்திருக்கலாம். அப்போ அந்த பிழையை நீக்குவதற்கும் இந்த அறிவியல் பயன்படும் இல்லையா. பகுத்தறிவுங்கிறது என்னது, அன்றைக்கு வந்து மடமையாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மடமைடா எல்லாத்தையும் தூரப்படு அப்புறம் எல்லாத்தையும் தூரப்பட்டோம் இல்லையா. அப்படி சித்த மருத்துவத்தை சீர்தூக்குவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் அதில் இருக்கக்கூடிய பிழையை நீக்குவதற்கும் நாம் அறியாமையில் ஒடுங்கி இருக்கிற விஷயத்தை உடைக்கிறதுக்கும் நவீன அறிவியல் பயன்படும். அதனால் துளி கூட நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, நவீன அறிவியல் நம்மை நசுக்கிவிடும் என்று. நவீன அறிவியல் நம் தொன்மையை, நம்முடைய புரிதலை, நம்முடைய தத்துவங்களை இன்னும் மேம்படுத்தும். ஒருவேளை சில காலங்கள் கழித்து எனக்கு ஒரு கனவு உண்டு, பெருங்கனவுன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. பெருங்கனவு எப்படி இருக்குன்னா, இது மூலம் அப்படி கொண்டு வந்து இது மேலே போய் நம்மளுடைய புரிதல் மேலே போய் நவீன அறிவியலோட சில நுணுக்கங்கள் வேண்டாம் அப்படின்னு வரக்கூடிய காலம் வரும். ஒரு சின்ன, இது ஒரு பெருங்கனவு தான், ஆனால் வந்து சாத்தியம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஒரு பெட் சிடி வச்சு புற்றுநோய் எந்த இடத்தில் அதிகமாக பரவுகிறது நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எஸ்டிஜி அப்டேக் அப்படிம்பாங்க. உள்ளே அனுப்பின அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்ணால் பார்க்க முடியாத, இன்னும் வேறு அல்ட்ராசவுண்டில் சிடியில் தெரியாத ஒரு மிக நுண்ணிய இடத்துக்குள்ளே அது எப்படி பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது பெட் சிடி. அந்த அப்டேக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை ஒருவேளை இந்த நவீன அறிவியல் மூலமாக நம்முடைய நோய் கணிப்புகள் பெரிதாகி அந்த நோய் கணிப்பின் ஒரு துல்லியம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, நவீன அறிவியல் மூலமாக அதை கண்டுபிடிச்சி வர்றதுக்கு 25,000 செலவாகும். இன்றைக்கி ரேஞ்சில் ஒரு 25,000 செலவாகும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேலை வந்து ஒரு நீர்க்குறியோ ஒரு நெய்க்குறியோ ஒரு மணிக்கடை நூலோ அது மாதிரியான விஷயங்களில் நவீன அறிவியலின் ஆய்வுகளுக்கு பின் சும்மா வந்து நாங்கள் சொல்லிடுவோன்னு கதை விடக்கூடாது. ஒரு ஆய்வுகளுக்கு பின்னாடி நுணுக்கமாக அது சொல்லிருச்சுன்னா எத்தனை ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து அந்த நோயாளிக்கு வந்து மீட்டு கொடுக்கலாம். இன்றைக்கி பெரிய அளவில் நோயாளிகளை துன்புறுத்துவது நோயின் வலியை விட பொருளாதாரம் அதற்கு செலவழிக்கிறது தான். அதை வந்து நம்மால் எடுத்து தர முடியும் அப்படின்னா அது மேம்படத்தான் செய்யுமே ஒழிய குறையாது. இந்த கேள்வியிலேருந்தே நான் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அந்த இடத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இடத்தில் பயன்படும். இது வந்து எல்லா துறைக்குமான ஒரு விஷயம். உலகம் முழுக்க வந்து சில பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை போயிடும், ஏஐ வந்துருச்சுன்னா சிஸ்டம்லாம், அப்படிலாம் கிடையாது. ஏஐ பயன்படுத்துவதற்கான ஒரு மூளை வேணும் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், ஏஐ பயன்படுத்தி நீ உன்னுடைய அறிவியலை மேம்படுத்துவதற்காக இன்னும் விரைவுபடுத்துவதற்கான விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும். அதில் தவிர்க்க இயலாத சில துயரங்கள் வரும், அதை நம்ம பெருசாக இப்போ பேச வேண்டாம்.
ஆனால் ஏஐ பயன்படுத்தி எம்எல் பயன்படுத்தி நம்ம வந்து நம்முடைய மருத்துவத்தினுடைய நோய் அறிவியலை பெரிதாக மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஐக்கு அடிப்படையான விஷயமே டேட்டா தான். டேட்டா எவ்வளோ இருக்குது, அந்த டேட்டாவை மனிதனால் 1+1 கூட்டிகிட்டு இருக்காமல் ஒரு மெஷின் எந்திரங்களால் அதை வந்து நுட்பமாக பார்ப்பது தான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது ஒரு டேட்டா கொடுக்கும். அந்த மெஷின் லேர்ன் பண்ணதுக்கும் அடிப்படை வந்து பிக் டேட்டா. ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு மிகப்பெரிய டேட்டா. நான் வந்து ரொம்ப ஈஸியாக என்னன்னு சொன்னால் 18 சித்தர் நாடி சாஸ்திரம் அந்த புத்தகம் பார்த்துருப்பீங்க. 18 சித்தர்களும் ஆளாளுக்கு 3 நாடி தெரியுது, வாத பித்த கபம். அது 3ல் 3x3ன்னு ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா 27 விதமான காம்பினேஷனை வந்து ஒரு நாடியில் வந்து சொல்ல முடியும். அது மாதிரி 18 பேர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாடிக்கு வந்து ஒரு 200 நோய்கள் சொல்லியிருக்காங்கன்னா 27 × 200 × 18 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? அதே ஒரு துளி கணத்தில் நம்மால் வந்து கணிக்க முடியாது அந்த அளவுக்கு நோய் கூட்டங்களை. ஆனால் ஒரு மிஷின் கணிச்சிடும். ஒரு மிஷின் ஒரு செகண்டில் அதை வந்து எடுத்து சொல்லும். அது சரியாக இருக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு கணித்து ஒன்று சொல்லும். அப்போ இது மாதிரி நம்ம மிக மிக நுட்பமாக அன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்ட தரவுகளை, அன்றைக்கு ஆவணப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம மெஷின் லேர்னிங்கில் கொடுத்து அது ஏஐயில் கொண்டு வந்தால் சில அபூர்வமான ஒரு முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நாங்கள்லாம் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் வந்து பெரிய தொழில்நுட்ப அறிஞர்களோடு இதை பற்றி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதை செய்ய முடியுமான்னு நிச்சயமாக சித்த மருத்துவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற சித்த மருத்துவர்கள் அவங்க இதில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட எழுதுனது எல்லாமே நீங்கள் வந்து நான் மணிச்சம்பாக ஒரு பாட்டு உண்டு நம்ம ஊரில், ஒரு அரிசிக்கு வந்து மணிச்சம்பான்னு, நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பான்னு ஒரு பாட்டு. நல்ல மெல்லன்னு எதுகை மோனையில் வருதுங்க. அது ஒன்றும் மதன் கார்கியோ இல்லைன்னா வந்து வைரமுத்தோ எழுதுனதில்லை. அது எழுதுனது வந்து ஒரு சித்தர் எழுதியிருக்கார். அப்போ அவர் வந்து அதை எழுதணும் அப்படின்னா அவர் சும்மா கவிதை எழுதுகிற ஆள் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு அறிவியல் புலத்துக்குள்ளேருந்து அதை எழுதுகிறாரு. அதை ஆவணப்படுத்துவதற்காக அவர் எழுதுகிறாரு. அப்போ எழுதும்போது அவருக்கு பின்னாடி ஒரு 1000 வருஷம் அனுபவங்களில் கடத்தப்பட்ட ஒரு அறிவு தானே அன்றைக்கி ஒரு பாடலாக இருக்குது. அப்போ ஒரு அறிவு அப்படி கடத்தப்பட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இப்படி எவ்வளவு நம்ம புத்தகங்களில் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடக்கக்கூடிய குறிகுணங்கள், மூலிகைகள், அந்த ஒவ்வொரு மூலிகைகளுக்கான குணங்கள், இதெல்லாம் மெஷினில் லேர்ன் பண்ண வச்சோம்னா இன்னும் இலகுவாக ஏஐயில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் முன்னாடி காலேஜ் படிக்கிறவங்கள மாதிரி படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து புதிய மலையிலெல்லாம் போவோம். அப்போது வைத்தியரை கூட்டு போவோம். 2-3 வைத்தியர்கள் வருவாங்க. சில பெரிய பேராசிரியர்கள் கூட்டு. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த குற்றாலத்தில் வந்து செண்பகாதேவின்னு ஒரு அருவி இருக்குது. அதுக்கு மேலே வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது அப்படின்னு ஒரு கரெக்டாக பார்த்தா சோதி விருட்சம் அப்படின்னு ஒரு மூலிகை நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த சோதி விருட்சம்ங்கிறது கற்ப மூலிகைகளில் ஒன்றா நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கு. யாரும் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு வைத்தியர் வந்து சோதி விருட்சம் காட்டுறேன், எனக்கு தெரியும் அங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னாரு. உடனே நாங்கள் எல்லோரும் பின்னாடி படையாக திரண்டு அவர் கூட ஒரு 15 பேர் 3 நாள் வந்து பயணித்து ஒவ்வொரு இடத்துல காட்டுக்குள்ளே தங்கியிருந்து எடுத்து அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். அந்த சோதி விருட்சத்தை அவர் காட்டினோடனே எங்களுக்கெல்லாம் அப்படியே இப்போவும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்கு சொல்லும்போதே. அந்த சாயந்தரம் 4:30 மணிக்கு அந்த இடத்துல அந்த மலை உச்சியில் அதை பார்த்து வணங்கி கும்பிட்டு, ஒரு பையன் அதில் தீபாரணம் காட்டணும்னு வந்து பற்றி இதை எடுத்துகிட்டு போனான். டே பண்ணக்கூடாது, அது வந்து பற்றி எரிஞ்சிரும், அதனால் நீ வந்து அது பக்கம் தீயை கொண்டு போகக்கூடாதுன்னு வைத்தியர் வந்து கீழே விழுந்து கால் கும்பிடுங்க. எல்லோரும் அதை வந்து கீழே கும்பிட்டு வணங்கி, இப்போ நினச்சாலும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு செடியை காட்டுவதற்கு அவர் கூட்டி சென்று வந்ததுனால தெரிஞ்சது. இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன், ஒரு தாவரத்தை பார்த்தோன்னே எனக்கு கரிசலாங்கண்ணி மாதிரி இருந்துச்சு. அங்கே வைத்தியர் கிடையாது, ஆள் கிடையாது, ப்ரொஃபஸர் யாரும் கிடையாது. டக்குன்னு ஃபோனை எடுத்து இப்படி பார்த்தா, ஃபோனில் வந்து கூகுளில் லென்ஸை போட்டோன்னா அதில் வந்து டக்குன்னு பிக் பண்ணோன்னா அது என்ன தாவரம், அதுக்கப்புறம் அது என்ஏஹெச்சில் என்ன சொல்லியிருக்கான், அந்த பிளான்ட்டில் என்ன எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அந்த பிளான்ட் எதுக்கு பயன்படுது, உன்னுடைய விடலியா கிளாண்டுலைசியாவா யூக்லிப்டா ஆல்பாவா, அது என்ன பிளான்ட்டு, அந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு என்ன பிளான்ட்டு, உலகில் எத்தனை நாடுகளில் அந்த தாவரம் இருக்கிறது, எல்லாத்தையும் அது சொல்லுது. அது அறிவியலாக இல்லையா? அன்றைக்கு இருக்கிறத ஒரு செகண்டில் நமக்கு எடுத்து கொடுக்குது. அதனால் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நீங்கள் நடத்தாலும் நான் சொல்லாட்டாலும் எத்தனையோ அதில் பெரும் ஆளுமைகள்லாம் அதுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்து இந்த துறையை மேம்படுத்துவார்கள்.